உள்ளவரை வாழ்வில் ருசி இருக்கும். அந்த ருசியோடு தேடினேன். நான் தேடியதால் இன்று 6 குழந்தைகளை நான் பெற்றிருக்கிறேன். 6 புத்தகங்களை பெற்று நான் வெளியிட்டிருக்கிறேன். எனது புத்தகங்களை வெளியிட ஊர் சேர்ந்து வெளியிடும். ஒட்டுமொத்த முக்கம் ஊரும் சேர்ந்து ஒரு பெரிய கல்யாண மண்டபத்தில் வச்சு வெளியிடுவாங்க. அதில் 3 புத்தகங்களுக்கு குமரி யாதவன் ஐயா அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் தெரியும். ஏன் அவர்கள் அப்படி என்னை கொண்டாடுகிறார்கள்? நான் ஒருவன் தான் எழுத்தாளர். ஏன் கொண்டாடினார்கள் என்றால், எனது புத்தகம் பேசியது. ஒரு எழுத்தாளருடைய புத்தகம் பேசுமா? பேசும். எங்கள் ஊரிலே 25 ஆண்டுகளாக குழப்பம், 2 கோஷ்டி எப்போதும் இருந்து கொண்டு வந்தது. இதை மாற்ற நான் பலமுறை போராடி முடியல. கோஷ்டி மாறவில்லை. எழுதினேன் ஒரு புத்தகம், நெடுவாங்கல் என்ற புத்தகம். பெரியவர்களெல்லாம் சொன்னாங்க, இப்படி எழுதியிருக்கீங்களே, உங்களை ஊரில் இருக்க விடுவாங்களா? பச்சை பச்சையா எழுதியிருக்கீங்களே, சண்டை போடுதுங்கிற. எழுதினேன் தைரியமாக. எழுதி 1000 புத்தகம் அடித்தேன். அதில் 500 புத்தகம் ஊரிலேயே இலவசமாக கொடுத்தேன். சண்டை போடு எல்லா வீட்டிலையும் கொண்டு கொடுத்தேன். படி இதை. நாம் நமக்குள்ளே கோஷ்டி மோதல்கள் செய்வதால் நமது பிள்ளைகள் மனநோயாளியாக மாறுகிறார்கள் என்று எழுதினேன். சிந்தித்தார்கள். அன்றிலிருந்து இன்று வரை ஒரு 7 வருடங்களாக 6-7 வருடங்களாக இதுவரையிலும் கோஷ்டி மோதல் வந்ததில்லை. புத்தகம் பேசியது. அன்று ஆயுதங்களோடு சண்டைக்கு சென்றவர்கள் இப்போது இந்த புத்தகம் வெளியிட வரிசையில் நிற்கிறார்கள், வரிசை கட்டி நிற்கிறார்கள். காரணம் என்ன? புத்தகம் பேசியது. புத்தகம் பேசும். நேல்மிடாலம் என்ற ஊரிலே குழப்பம். ஜாதி மாறி திருமணம் செய்வதால் குழப்பம். 2 கோஷ்டி. நான் 50 புத்தகம் அங்கே கொண்டு கொடுத்துருந்தேன். கடவாக்கு என்ற புத்தகம். அவர் வேண்டா வெறுப்போடு வாங்கினாங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு மீனவன் கொண்டு வந்துட்டானேன்னு வாங்கினாங்க. ஆனால் அந்த குழப்பம் தீரவில்லை. அடுத்த வாரம் குழப்பம் வரும். எல்லாம் ரெடியாக போயிருக்காங்க. இவர் இந்த ஃபாதர் என்ன செய்தாருன்னா, இந்த புத்தகங்களை வீட்டில் கொண்டு கொடுத்தாரு. இன்னும் 50 புத்தகம் கேட்டார், கொண்டு கொடுத்தேன். எல்லா வீட்லையும் புத்தகம் கொண்டு கொடுத்தாரு. சண்டை இல்லாமல் போனது. எப்படி கல்யாணம் பண்ணுவேன்னு பார்ப்போம். அவன் எப்படியாவது நான் அவளை தூக்கிட்டு போவேன். அந்த வாசி. இந்த புத்தகம் பேசியது. திருமணம் நல்ல முறையிலே பெரியோர்களாலே நிச்சயிக்கப்பட்டு பெரியோர்கள் ஆதரவோடு திருமணம் நடந்தது. அந்த திருமணத்திற்கு என்னையும் அழைத்திருந்தார்கள். ஏனென்றால் அந்த குழப்பத்தை மாற்றியது ஒரு புத்தகம். ஒரு புத்தகம் பேசியது. புத்தகம் பேச வேண்டும். ஒரு எழுத்தாளன் எப்படி